அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு 2, 3 வகையான நண்பர்கள் இருப்பாங்க. சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இலை மாதிரி. ஒரு சீசன்ல இருப்பாங்க. அந்த சீசன் முடிஞ்ச உடனே உதிர்த்து கீழ விழுந்துருவாங்க. அவங்க வருவாங்க, போவாங்க. ஸ்கூல் நண்பர்கள் வந்து காலேஜ்ல தொடர மாட்டாங்க. காலேஜ் நண்பர்கள் வந்து வேற எங்கேயும் தொடர மாட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும். நெறையா நண்பர்கள்ட்ட. அவங்க வந்து இலை மாதிரி. வேற சிலர் வந்து கிளை மாதிரி. அதாவது பிரான்ச் ஆஃப் தி ட்ரீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த பிரான்ச் மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த நண்பர்கள் வந்து ஓரளவு நம்மள தாங்குவாங்க, நம்ம கூட இருப்பாங்க. ஆனா ரொம்ப அவங்க மேல நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்களும் நம்மளை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வெட்டினாதான் போவாங்கன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு ஓரளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சில 3வது வகையான நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க வேர் மாதிரி. அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலயும் அவங்க கூட இருப்பாங்க. நமக்கு தேவையான விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான நண்பர்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அவங்கள நம்ம நட்பு ரீதியா வேலி போட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த 3 வகையான நண்பர்களையும் நாம வந்து அரவணைக்கணும். அந்த வேறுங்கிற பொசிஷன்ல இருக்கக்கூடிய நண்பர்களை கண்டுபிடிச்சு அவங்கள நம்ம மனதுக்கு நெருக்கமா வச்சுக்கணுங்கிறது தான் விஷயம். நன்றி.